ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் டவுன் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம நிறையா பேர் நிறையா கால்குலேஷன்லாம் போடும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணுறோன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எங்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது, சேல்ஸ் 1 சேல்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 அமௌண்ட் இருக்குது. ஸோ அதோட என்ன யூனிட் சேல் ஆகிருக்கோ அதோட நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி இதோட மல்டிப்ளை பண்ணி அதோட டோட்டல் இங்கே வரணும். ஓகே, இது நம்ம மேனுவலாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா இந்த நம்பரு ப்ளஸ் இந்த நம்பர் இன்ட்டு இந்த நம்பர் அப்படின்னு போட்டுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் ஈஸியாக மேனுவலாக போட்டேன். இப்போ எனக்கு ஆட்டோஃபில் சஜஷன் வருது. ஓகேவா? அப்படி ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு இது வந்து நம்பர்ஸுங்கிறனால வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேறு ஏதாவது ஒரு ஃபார்முலா இங்கே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இது வந்து இங்கே உங்களுக்கு வராது. ஓகேவா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஃபில் டவுன் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக ஃபில் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மெத்தடை வந்து, அதாவது இது கான்செப்ட் என்னென்னா, இங்கே ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம். இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி அது கீழே எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் வரணும். ஓகேவா? ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் நம்பர்ஸ் மூலிமா பண்ணிங்கன்னா இங்கே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீலுக்கப்லாம் பண்ணும்போது ஒரு சில சமயம் வராது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த மெத்தடு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் ஆப் ஸ்கிரிப்ட் போகிறேன். ஸோ ஆப் ஸ்கிரிப்டை பற்றி நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஆப் ஸ்கிரிப்ட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நான் ஆல்ரெடி 2-3 வீடியோ போட்டிருக்கேன். அதை போய் பாருங்கள். அதை போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆப் ஸ்கிரிப்ட்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஸோ அது வந்து ஆப் ஸ்கிரிப்ட்டுங்கிறது உங்களோட கூகுள் ஷீட்டை வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்கிரிப்டை பற்றி தெரியாதவங்க கூட இதை நீங்கள் நான் போடுறதை அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஜஸ்ட்டு மாடிஃபிகேஷனும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்பவும் போல் என்னோடய கான்செப்ட் என்னென்னா இதையும் ஆட் பண்ணணும், இதோட மல்டிப்ளை பண்ணி இங்கே எனக்கு அந்த ஆன்சர் வரணும். அந்த ஆன்சர் வந்து எனக்கு எவ்வளோ காலம் இருந்தாலும் அவ்வளோ வரணும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் கான்செப்ட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப் ஸ்கிரிப்டில் எப்பவும் போல் வேரியபிள் எஸ்எஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்பு டாட் கெட் ஆக்டிவ் ஸ்ப்ரெட்ஷீட்டு டாட் கெட் ஆக்டிவ் ஷீட்டு. ஓகேவா? ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த வீடியோவோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போய் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்பு, ஸ்ப்ரெட்ஷீட் ஆப்பில் ஆக்டிவ் ஸ்ப்ரெட்ஷீட் இதுதான் ஆக்டிவாக இருக்குது. இந்த ஆக்டிவ் ஸ்ப்ரெட்ஷீட்டுக்குள்ளே ஆக்டிவ் ஷீட்டு இதுதான் இந்த ஷீட் 1ங்கிறதா இப்போ ஆக்டிவாக இருக்குது. எதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதுதான் ஆக்டிவ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ டாட் என்ன பண்ணுறேன், கெட் ரேஞ்ச், அதாவது இப்போ நான் ஒரு ரேஞ்ச் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு இந்த ரேஞ்சு D2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இது வந்து கொட்டேஷனில் கொடுக்கணும். சிங்கிள் ரேஞ்சை கொடுக்குற மாதிரி இருந்தால், சிங்கிள் செல்லில் ரேஞ்சாக கொடுக்குற மாதிரி இருந்தால் டாட் செட் ஃபார்முலா. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபார்முலா வந்து செட் பண்ணுறேன். அந்த ஃபார்முலா என்னன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி போட்டு வச்சுருக்க ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா எனக்கு என்ன ஆகணும்னா, எனக்கு கீழே எவ்வளோ ரோஸ் இருந்தாலும் அவ்வளோ ரோஸ்க்கு வரணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட் ரோ வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் ரோனா எதுக்கு டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக என்ன ரோ இருக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன்.
எஸ்எஸ் டாட் என்னோட ஆக்டிவ் ஸ்ப்ரெட்ஷீட்டில் கெட் லாஸ்ட் ரோ. ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட் ரோ எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்தது இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபில் டவுன் என்ன ஃபில் டவுன் பண்ணணும், ஃபில் டவுன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோடய ஸ்ப்ரெட்ஷீட்டு டாட் கெட் ரேஞ்ச், கெட் ரேஞ்சில் நல்லா பாருங்கள், இங்கே கெட் ரேஞ்சில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சு தான் எனக்கு ஃபில் ஆகணும். கரெக்டாக? ஸோ இந்த ரேஞ்ச் எங்கே இருக்குது, ஸோ செகண்ட் ரோ 2 3 4 4th காலமில் லாஸ்ட் வரைக்கும் போகணும், லாஸ்ட் ரோ வரைக்கும். ஓகேவா? நான் என்ன பண்ணேன், செகண்ட் ரோ கமா 4th காலம் கமா லாஸ்ட் ரோ. ஓகேவா? இப்போ லாஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே லாஸ்ட் ரோ அப்படிங்கும் போது இங்கே எனக்கு ஆல்ரெடி ஒரு டைட்டில் இங்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், லாஸ்ட் ரோ -1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் ரோ வரைக்கும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ரோவை எடுத்துகிட்டு அது வந்து உங்களுக்கு சரியாக ஒர்க் ஆகாது. ஓகேவா? அதனால் லாஸ்ட் ரோ -1, அதாவது லாஸ்ட் ரோலேருந்து ஒரு ரோ கழித்து நான் இது பண்ணணும். ஓகேவா? இப்போ எஸ்எஸ் டாட் கெட் ரேஞ்ச். ஸோ நான் எந்த ரேஞ்ச் எடுக்கிறேன், இப்போ என்னோடய ஃபார்முலா வந்து எங்கே இருக்குது, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டது படி பாருங்கள், நம்மளோட ஃபார்முலா வந்து D2ல் வச்சுருக்கோம். ஸோ D2ல் இந்த ஃபார்முலா வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி எனக்கு கீழே கொண்டு வரணும். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இந்த D2 அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ D2 டாட் copyTo. ஸோ இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், copyToன்னு ஒரு ஒன்று இருக்குது, காப்பி ஃபார்மட் டு ரேஞ்சுன்னு இருக்குது, காப்பி வேல்யூஸ் டு ரேஞ்சுன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது copyTo. ஓகேவா? ஆனால் நீங்கள் ஒரு வேளை இங்கே எனக்கு பாக்ஸாக இருக்குது, இந்த பாக்ஸ் வந்து எனக்கு கீழே வரைக்கும் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா copyTo இது போடலாம், copyTo ஃபார்மட் போடலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே வந்து உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி. இங்கே வந்து நான் copyTo போடுறேன். ஸோ copyTo வந்து என்ன அப்படின்னா, இங்கே நான் ஆல்ரெடி இந்த ரேஞ்சு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இதுக்குள்ளே எனக்கு காப்பி ஆகணும். இப்போ நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்டிவ் ஆக்டிவ் ஷீட்லாம் எடுத்துட்டேன். ஸோ இந்த D2ங்கிற ரேஞ்ச் எடுத்து இந்த ஃபார்முலாவை நான் செட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவை செட் பண்ணிவிட்டு என்னோடய லாஸ்ட் ரோ எதுங்கிறத நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட இங்கே ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓகேவா? எனக்கு செகண்ட் ரோவில் ஆரம்பித்து 4th காலமில் லாஸ்ட் ரோ வரைக்கும் பண்ணணும். செகண்ட் ரோ 4th காலம் லாஸ்ட் வரைக்கும் எனக்கு லாஸ்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அந்த வந்து இப்போ அதை நான் டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்எஸ் டாட் கெட் ரேஞ்ச். ஸோ இந்த D2வில் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி அதை அப்படியே எனக்கு கீழே கொண்டு வா. ஸோ இதில் நான் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கனோ அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த ஃபார்முலாவை நான் இங்கே டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், எம்டி இதாக இருக்குது. ஓகேவா? இங்கே இப்போ நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணி நான் ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைம் யார் ரன் பண்ணாலும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். டிலே ஆகிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் எடுக்கும். இந்த மாதிரி ரிவ்யூ பர்மிஷன் சொல்லி கேட்கும், ரிவ்யூ பர்மிஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இப்படி லோட் ஆகி உங்களோட இமெயில் அட்ரஸை கிளிக் பண்ண சொல்லும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து வெரிஃபைடு இல்லைன்னு சொல்லி வரும். ஏன்னா இதோட கூகுள் ஷீட்டு இதெல்லாம் வந்து அதை வந்து ரீட் பண்ண போகுது அந்த அப்ளிகேஷன். ஸோ அதனால் அது அப்படி சொல்லுது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. இது வந்து நான் தான் பண்ணுறேன், அதனால் எனக்கு அதை பற்றி தெரியும், அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ஹலோ. ஸோ இப்போ வேற ஒருத்தர் உங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் பயப்படணும். நீங்களே உங்களோட அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ போய் பாருங்கள், இங்கே எனக்கு எதுவுமே நான் வைக்கல. ஸோ இங்கே வந்து அந்த ஃபார்முலாவை செட் பண்ணிச்சு, அந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து கீழே ஃபில் டவுன் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்,
இந்த இடத்துல இப்போ நான் வேற ஒரு ஃபார்முலா வைக்கிறேன். ஸோ இதையே வந்து இதை நான் டெலீட் பண்ணிவிட்டு சம் ஆஃப் இது இன்ட்டு இதுன்னு சொல்லி சும்மா கொடுத்து பார்க்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ நான் என்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், இப்போயும் அதே ரிசல்ட்டு தான் வரும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் நினைக்கலாம், இந்த ஆட்டோ ஃபார்மேட் வந்து ஆட்டோஃபில் வந்து ஆல்ரெடி கூகுள்லேயே அவைலபிள் இப்போ இருக்கே, எதுக்கு இதுன்னு. நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேன். நீங்கள் வந்து ஒரு சில ஃபார்முலாஸ்க்கு இது வந்து ஆட்டோஃபில் வராது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த இதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கீழே எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் டெலீட் பண்ணுறேன். நான் டெலீட் பண்ணாலும் ஸ்டில் என்னோடய ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இங்கே ஒரு 20,000, 24,000, இங்கே ஒரு 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், இதை நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்டில் இதுவும் எனக்கு ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இதை ஒவ்வொரு வாட்டி இங்கே இதில் போய் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்சர்ட், இதில் போய்ட்டு ட்ராயிங்ஸ் போய்க்கோங்க. ட்ராயிங் போய்ட்டு இதை பற்றி நான் ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு வீடியோவிலே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஒரு ஷேப்பு எடுத்து இங்கே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபில் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதை நான் சென்டர் பண்ணிக்கிறேன். சென்டர் பண்ணி போல்டு பண்ணிக்கிறேன். இதோட நம்பரை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சேவ் அண்ட் க்ளோஸ். இங்கே எனக்கு வந்துடுது. ஓகேவா? அதை நான் ட்ராக் பண்ணி இங்கே எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அசைன் ஸ்கிரிப்ட் வருது. அசைன் ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இங்கே எனக்கு என்ன இருக்கோ அந்த ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி இதில் போட்டுருங்க. போட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் ஒவ்வொரு வாட்டி உள்ளே போயிட்டுருக்க வேண்டியதில்லை. ஓகேவா? இப்போ நான் ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். இது உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்முலா, உங்களுக்கு என்னென்ன ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலாஸை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபில் டவுன் ஃபார்முலா ஆப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நிறையா இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வரும். இது வந்து ஒரு பேஸ் ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்கள் நிறையா கஸ்டமைசேஷன் இதிலே பண்ணி ஒரு பெரிய ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். ஸோ 2-3 ஃபார்முலா வரணும், 2-3 கண்டிஷன், இது இப்படி இருக்கும்போது அது அப்படி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் ஆப் ஸ்கிரிப்டை பற்றி நான் நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் பார்த்துருங்க. நான் கூகுள் ஷீட்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த இன்ட்ரடக்ஷன்லேருந்து அட்வான்ஸ்லேருந்து பேசிக் வரைக்கும் இன்டர்மீடியேட் எல்லாமே கொடுத்துருக்கேன். அது எல்லா வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். லிங்க்ஸ் நான் டவுனில் கொடுக்குறேன். ஓகேவா? Thanks for supporting. See you in next video. Bye bye.